பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு உங்களோட ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர்கிட்ட சொல்கிறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க கிட்ட சொல்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குடனே ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம இன்னைக்கு கர்த்தர்கிட்ட சொல்ல மாட்டோங்க. நமக்கு எதுனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம ஃபோனை போட்டு நமக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம சொல்கிறோம், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறி அலறோம். அவங்க நமக்கு ஒரு ஆறுதலை மட்டும்தான் தர முடியுங்க, நமக்கு ஒரு சொல்யூஷனை தர முடியாது. ஆனால் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு ஒரு பதிலை கொடுத்து நம்மளை அதுலேருந்து விடுவிப்பாருங்க. இன்றைக்கு அவரிடத்தில் முறையிடுங்க. ஏசப்பா, எனக்கு வேலை இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, நான் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிட்டு தனியாக நின்று கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல ஜெபிங்க. நானும் கர்த்தர் இடத்துல ஜெபிச்சு தான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். இந்த வருடத்தில் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சுருக்காருங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த வருஷம் எண்டில் காட் எனக்காக இதெல்லாம் செய்வாருன்னு சொல்லிட்டு நான் ஜெபிப்பேன். அவ்வளோதான். ஏசப்பா கிட்ட சண்டை போடுவேன். ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் எனக்கு தராமல் இவரை யாருக்கு தர போகிறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கேன். சண்டை போட்டு நான் அவர்கிட்ட ஜெபிச்சு வாங்கினது தான் எல்லாமே. கர்த்தர் என்னை இன்றைக்கு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இன்றைக்கு நீங்களும் ஜெபிங்க. கண்டிப்பாக கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. உங்களோட ஜெபம் கேட்கப்படும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.